Hi, level study students. நான் மிருதுலா from Handle Learning. இந்த லாஸ்ட் எக்ஸாம பெஸ்ட் எக்ஸாமா மாத்துறதுக்கு இன்னும் நம்ம கையில 100 மார்க்ஸ் இருக்கு. இந்த 100 மார்க்ஸ் வாங்குறதுக்கு நம்மளும் 100% எஃபர்ட் பண்ணும் இல்லையா? அதுக்கான ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்டடி பிளான் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுவெல்லாம் படிக்காதவங்க கூட அது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு மாத்துற மாதிரி நம்ம லைவ் கிளாஸஸும் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ 5 மணிக்கு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஸோ 5 to 6:30 சாப்டர் 2 ஓவராலா ரிவிஷன் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். ஸோ அதையும் பாருங்க. ஸ்டடி பிளான் அதோட சேர்த்து எண்ட்ல உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் பேக், புக் இன்சைடு, பப்ளிக்ல இதுவரை என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களா, அதெல்லாம் நான் மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போனோமா இல்லையா? ஸோ அப்படி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்த 2 நிமிஷம் தெளிவா கவனிங்க. அண்ட் அதுக்கப்புறம் 6 மணிக்கு நமக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. ஸோ லைவ் கிளாஸ்ல நம்ம டாப் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்ல இருந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1.5 hours வந்து சாப்டர் 4 முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க, இது நாளைக்கு காலையில் எந்திரிச்சு நீங்க படிக்க வேண்டிய சாப்டர். ஸோ சாப்டர் 7 முடிச்சுட்டு சாப்டர் 15 ஈஸியான சாப்டர் தான். ஸோ அதையும் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு, ரொம்ப முக்கியமா காலையில 9 மணிக்கு ஆர்கானிக் கம்ப்ளீட் மேரத்தான் இருக்க போகுது. ஸோ எல்லா சாப்டர்ஸும் பேசிக்ல இருந்து, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதுவரையும் கையே தொடல மேம், நான் படிக்கவே இல்லை, படிச்சாலும் எனக்கு புரியலன்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாருமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 40 மார்க் வாங்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ மிஸ் பண்ணாம 9 மணிக்கு லைவா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நீங்க படிக்காம வச்சிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, இங்க வந்து நீங்க சூப்பரா பேசிக்ல இருந்து படிக்கலாம். அண்ட் அடுத்தது பாருங்க அப்படின்னா, சாப்டர் 9 and 10 நீங்க அதுக்கப்புறம் படிக்கலாம். அண்ட் ஈவினிங் அதே மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மித்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நைட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா ரிவிஷன் பண்ணும். அண்ட் அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸோ உங்களுக்கு தேவையான பப்ளிக்கோட 3 years கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் அதோட உங்களோட ரிவிஷன் அண்ட் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு பிடிஎஃப்ல போட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, டன். அடுத்த லாஸ்ட் டே என்ன மேம் பண்றது? பேலன்ஸ் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். அண்ட் அதோட படிக்க படிக்க ஒவ்வொரு நாளோட கடைசியிலையும் அந்தந்த நாள் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கறது ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ படிச்சது மறக்காம இருக்கிறதுக்காக. ஸோ ஆர்கானிக் ரிவிஷன் பண்ணலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி வந்துட்டு பிசிக்கல் ரிவிஷனும் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா இன்ஆர்கானிக்கா ரிவிஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது இங்க 1 மார்க்ஸும் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து படிக்கணும். கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல 100 மார்க் வாங்குறதுக்கு தேவையான 100% எஃபர்ட் நான் போட போறேன். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து போட போறீங்களா? மறக்காம ஆர்கானிக் மேரத்தானா இருக்கட்டும் அண்ட் இன்னைக்கு சாயந்தரம் இருக்க போற லைவ் கிளாஸையும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது போக நமக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுக்கக்கூடியது இந்த ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் தான். ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் லாஸ்ட் மினிட்ல குயிக்கா பார்த்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதா இல்லையா? ஸோ அது மாதிரி எத்தனை பேருக்கு இது வேணுமோ அதை எனக்கு இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் நம்ம இதையும் கம்ப்ளீட்டா ஒரு half an hour to 45 minutes எல்லா ரூல்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நேம் பார்த்ததுமே, அந்த காம்பவுண்ட் பார்த்ததுமே அது எப்படி நேம் பண்றது அப்படிங்கறதையும் சூப்பர் டூப்பரா கத்துக்கலாம். ஓகேவா? சோ அதை தாண்டி உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் இருக்கு, ப்ளூ பிரிண்ட் இருக்கு அண்ட் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போக வேண்டிய சாப்டர்ஸும் நான் இங்க கொடுத்துருக்கேன். இது அடுத்த பிளான். மேம் என்னால அவ்வளோ படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 50 to 60, அதாவது 70க்கு நான் சொல்றேன், ஒரு 50 மார்க் வாங்கினா கூட நான் ஹாப்பி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல்ல இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இது தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ், பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் போத கூட நான் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துறேன். சரியா? சோ எல்லாரும் ஹாப்பியா? சோ இது வந்து அடுத்த பிளான். சோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டம் பிளான் பார்த்தாச்சு. சோ அடுத்தது நமக்கு ஓகேவா, ஒரு 50+ வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிளான் டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஆல்ரைட். சோ ஆர்கானிக்ல மட்டும் நம்ம மாரத்தான்ல சொல்லி கொடுக்குற எல்லா சாப்டர்ஸும் நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் 13, 14 ரியாக்ஷன் பேஸ்டா இருக்க போது அது படிச்சிட்டீங்கன்னா ஓகே, இல்ல அப்படின்னா 11, 12, 15 தெளிவா பாத்துக்கணும். ஓகே, சரி. ஸோ ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு தடவை ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அது போக நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, மார்க் ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்க போகுது, இன்ஆர்கானிக் பிசிக்கல் வந்து 35 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆர்கானிக்ல கிட்டத்தட்ட ஒரு 40 மார்க் சாய்ஸோட சேர்த்து சொல்றேன். சரி. ஸோ நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்த அந்த பிடிஎஃப் இதுதான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் சாப்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த முதல் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல ஒரு கொஸ்டின் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ எந்தெந்த வருஷம் கேட்டிருக்காங்க, ஜூன் 2023 சப்ளிமெண்ட்ரியில கேட்ட கொஸ்டின். ஸோ அதே மாதிரி பாருங்க, மார்ச் 2019 கேட்ட கொஸ்டின், செப்டம்பர் 2020 கேட்ட கொஸ்டின் அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்தெந்த இயர்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸோட பேஜ் நம்பரும் இருக்கு, புக் பேக்ல எத்தனாவது கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க படிக்கும்போது ஓகேவா, ஸோ மார்ச் 2023 2 மார்க்ல கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இது மாதிரி எல்லா சாப்டர்ஸுக்குமே அண்ட் அதே மாதிரி நீங்க ப்ராப்ளமே எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் நான் இங்கே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம அதை பாத்துருங்க. இது 100% இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இதுல எல்லா சாப்டர்ஸுமே இருக்கு. பாருங்க, சாப்டர் 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், ஓகே, 6ல இருந்து தெர்மோடைனமிக்ஸா இருக்கட்டும், கெமிக்கல் ஈக்லிபிரியம், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான
கெமிக்கல் பாண்டிங்கா இருக்கட்டும், ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக்ல கம்பல்சரியில கேட்ட கொஸ்டின் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே கொஸ்டின் 2 தடவை கம்பல்சரியில மார்ச் 2019லயும் 3 மார்க் கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. மறுபடி 2023ல கூட உங்களுக்கு 3 மார்க் கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அழகான PDF இந்த தடவை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ டெஃபினட்டா 100 மார்க்ஸ் வாங்குறதுக்கு இது 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு டெஃபினட்டா சொல்லுங்க. அண்ட் அதோட லைவ் கிளாஸை மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்து லைவ் கிளாஸஸ், ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஸ்டடி பிளான் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி 100க்கு 100 மார்க் எடுத்தே ஆகணும் நம்ம. அண்ட் அதோட ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் இன்னுமே எனக்கு கிளியரா தெரியல மேம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஸ்டடி பிளான் கிளியரா, ஸோ உங்களுக்கு டெய்லியும் இதே மாதிரி ஸ்டடி பிளான், இதுக்கு தேவையான கிரியேட்டிவ் 1 மார்க்ஸா இருக்கட்டும், மினி மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், எல்லாமே வாட்ஸ்அப்ல நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். ஸோ எந்த ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கெமிஸ்ட்ரி பயோன்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே அது சூப்பர் ஈஸியா மாற போகுது. கெமிஸ்ட்ரியும் நம்ம சூப்பரா படிச்சு 100 மார்க் இன்னும் நம்ம கையில இருக்கிறத அசால்ட்டா வாங்க போறோம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.